வணக்கம். நம்மளுடைய சிறுநீரகம், நம்மளோட கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகல, அதனோட கழிவுகள் உள்ளேயே ஸ்டோர் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் ஏற்படும் அப்படின்னா, சிறுநீரகம் சரியான தாது உப்புகளை யூரின் வழியாக வெளியேற்றலைன்னா, சிலருக்கு பாத்தீங்கன்னா தண்ணி சரியா குடிக்காம இருப்பாங்க. அதனால யூரின் போகும்போது கடுக்கும், யூரின் வரும்போதெல்லாம் எல்லோயிஷா வரும். அதோட சேர்த்து அவங்களுக்கு கல்லடைப்பு ஈஸியா வரும். இடுப்பு பகுதியில பயங்கர பெயின் இருக்கும். லாங்கா உட்கார முடியாது. இப்படி ஸ்ட்ரெயிட்டா உட்கார்றாங்கன்னா சரிஞ்சு சரிஞ்சு உட்காருவாங்க. ஏன்னா அந்த வெயிட்ட இடுப்பால அந்த இடத்துல அழுத்த முடியாது, கீழே உட்கார முடியாது. அதனால பேலன்ஸ் பண்ண முடியாம இந்த பக்கம் சாஞ்சிட்டு இருப்பாங்க. இடுப்புல பயங்கர பெயின் இருக்கும். இந்த மாதிரி யூரின் சரியான தாது உப்புகளை வெளியே ஏற்றல அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் ஈஸியா வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா கழிவுகள் ரத்தத்திலே கலக்கிறதுனால கால் பகுதிகளில் வீக்கம் ஏற்படும், ஜாயிண்ட்ல வீக்கம் ஏற்படும். இது எல்லாமே சிறுநீரகத்துல கழிவுகள் தேங்குறதுக்கான அடையாளம். சிறுநீரகத்துல கழிவுகள் வெளியேற்றப்படாம இருக்கும்போது ரத்தத்துல கழிவுகள் ஏறும் பொழுது நம்ம உடலில் பல உபாதைகள், நான் சொன்ன மாதிரியான உபாதைகள் ஏற்படுது. இதுல இருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னா, உள்ளுக்குள்ள சிறுநீர் பெருக்கி செய்ய கொண்ட உள்ள மருந்துகளை நம்ம உள்ளுக்குள்ள எடுக்கணும். காய்கறிகளையும் பார்த்தா நிறைய நீர் காய்கறிகள்ல நிறைய எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ரத்தத்துல உள்ள தாது உப்புகள் யூரின் வழியா வெளியே போகும். நம்ம சிறுநீரகம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். நிறைய தண்ணி குடிச்சு நீர் காய்கறிகள் நிறைய எடுக்கும் போது சிறுநீரகம் தாது உப்புகளை கரெக்டான விதத்துல வெளியேற்றும். அதனால உங்களுக்கு கல்லடைப்பு, இடுப்பு பகுதியில் வலி, யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரின் போகும்போது கடுப்பு, யூரின் போகும்போது அரிப்பு, யூரின் போகும்போது பெயின், இதெல்லாமே சரியாகும். இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா தோல் வியாதிகள் வரும். சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு, பிபி பேஷண்ட்டுக்கு, கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த கிட்னி சரியா கழிவுகளை வெளியேற்றாமல் அவங்களுக்கு கால் பகுதிகளில் அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அரிப்பு ஏற்பட்டு அங்கங்க கருப்பு திட்டுகள் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு யூரின் சரியா போகாதனால தோல் வியாதிகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரியான கழிவுகளை முறையா வெளியேற்றுவதற்கு நல்ல காய்கறிகள், அதாவது சிறுநீர் பெருக்கி செய்கை கொண்ட நிறைய காய்கறிகளை உள்ளுக்குள்ள எடுக்கணும். சிறுநீரக பாதிப்பால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இந்த கால் பிரச்சனை, வீக்கம், தோல் பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, கல்லடைப்பு, யூரினரி இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரியாயிரும். இந்த மாதிரி இதை லாங் லாஸ்டிங்கா அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனை வச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் உருவாக்கும். அது அடுத்தடுத்த பிரச்சனைகளை கொண்டு விடும். அதனால யூரின் கழிவுகள் நம்ம முறையாக வெளியே அனுப்புறதுக்கு நல்ல தண்ணீர் குடிக்கணும், நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க. சிறுநீர் பெருக்கி செய்ய கொண்ட மருந்துகளை நம்ம உள்ளுக்குள்ள எடுக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவே வராது.